இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். காணாமலே போவாதடி நானும் இங்க. ஹே வாட்ஸ்அப் கைஸ், இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதுக்கு மேலே தான் இன்னொரு இமேஜோட லேயர் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், உங்களோட இமேஜ்க்கு மேலே இன்னொரு இமேஜ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் டிம்மாக இருக்கணும். நான் செகண்டாக ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து செகண்டாக ஆட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கும் இதே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மேலேருந்து கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும்போது உங்களோட ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இப்போ மூவிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 செகண்ட்ஸ் முன்னாடி, எனக்கு பார்த்தீங்கன்னா 1.12 செகண்ட்ஸில் வருது, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டாக தான் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் வந்து இன்னொரு இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ முன்னாடி வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜை கீழே ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே இமேஜே உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அது மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஃபுல்லாக மூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கீ ஃப்ரேமை லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் மூவ் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு நம்ம ஈஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஒரு கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜ் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே மூவ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செகண்ட் சர்க்கிள் இருக்கும், அதை கீழே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து மூவ் ஆகும். அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம செகண்ட் இமேஜ் வந்து எடிட் பண்ணலாம். உங்களோட செகண்ட் பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 5 or 7 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட இமேஜை மேலேருந்து கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து கீழே மூவ் ஆகுது. தென் செகண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வரத்துக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களோட இமேஜ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட தேர்ட் பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் பேக்ரவுண்டுக்கு இப்போ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோமோ அதே மாதிரி உங்களோட தேர்ட் பேக்ரவுண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜை வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஒரு 5 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களோட இமேஜை வந்து கீழே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டாக ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை வந்து மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்படியே ட்ராக் பண்ணி உங்களோட 4th பேக்ரவுண்ட் எங்கே இருந்ததோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி இனிமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா மேலே கீழே போயிருக்கும், கொஞ்சம் கரெக்டாக ஃபுல் ஃப்ரேமில் வந்து இருக்காது. ஏன்னா வந்து நம்ம ஈஸிங் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். இப்போ ஜஸ்ட் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து மூவ் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்க்ரோல் ஆகும். நான் இப்போ எடிட் பண்ணியிருக்க மாதிரி 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வேணும்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து வீடியோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பர்த்டே வீடியோஸ்க்குலாம் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்துடுங்க. நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்க்கு எடிட் பண்ண கீ ஃப்ரேம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து புக் மார்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இமேஜஸ் வந்து மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டும் வந்து மூவ் ஆகணும். ஸோ உங்களோட டெக்ஸ்ட்லாம் கரெக்டாக மூவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி புக் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலில் இருக்கும், நம்ம வேர்ட்டிக்கலாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 90 டிகிரிக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 550 இல்லை 560 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலில் இருக்கணும். இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணதுக்கப்புறமா அது கீழே தான் இன்னொரு லெட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 by 1 டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைப் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்கும், அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆட் பண்ணியிருக்க ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா லெமன் மில்க் போல்ட் இட்டாலிக் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எட்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்ரவுண்டில் ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக ஹைலைட்டடாக தெரியுதோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் கேலரியில் வந்து அது ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த கலர் இருக்கும், அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 105க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 60க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஆட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 32 இல்லை 35க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வேவ் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 1.00க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைரக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 81.5 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 2.1க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்னிடியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1.7க்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆஃப்செட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை 52க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வேவ் எஃபெக்ட் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு இன்னும் வந்து அது ஷேக் ஆகணும்னா நீங்கள் மேக்னிடியூட் வந்து நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட இமேஜ்க்கு வந்து என்ன மூவிங் எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக் மார்க் எங்கே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வர மாதிரி கீழே வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கிராஃப் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து செகண்ட் சர்க்கிள் அப்படியே டவுனாக வந்து கீழே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பேக்ரவுண்டுக்கு என்ன மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை விட மேலே தான் இருக்கணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அதை மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லிரிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட கலரை மட்டும் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ அதே கலரை இதுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் இன்னும் டார்க்காக தெரியணும்னா ஆல்ஃபாவையும் ஹார்ட்னஸையும் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்ட்டு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் இருக்கும், அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது ஆக்சுவலி இருக்கணும், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்டை அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 15 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை சென்டராக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு சர்க்கிளை அப்படியே மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈஸிங் ஆட் பண்ணும்போது உங்களோட டெக்ஸ்ட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டு பாட்டுக்கு வந்து நம்ம ஈஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் புக் மார்க் வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல உங்கள் கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து டவுனுக்காக வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் சர்க்கிளை வந்து டவுனுக்காக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டாக என்ன டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை தான் டூப்ளிகேட் பண்ணி மற்ற எல்லா லிரிக்ஸ்க்குமே நீங்கள் ஆட் பண்ணணும். அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறமா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. And that's it guys, thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.